உள்ள சுற்றி 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 சுற்றி. ஹலோ, குட் மார்னிங். Done with shopping. Hi everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope you all are very good. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ திஸ் vlog is all about day in my life. என்னோட டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டேயில் என்னென்னலாம் நடந்துச்சு அண்ட் அலாங் வித் தட் நெக்ஸ்ட் வீக் இவரோட பர்த்டே வருதுக்கான ஷாப்பிங் போயிருந்தோம் அண்ட் புதுசாக சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் தான் இந்த vlogல நீங்கள் பார்ப்பீங்க. மார்னிங் நான் எழுந்ததுமே எங்கள் வீட்டு குட்டி பேபிஸை பார்க்க போயிருந்தேன். நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்களா? இதில் செகண்டாக இருக்கிறவங்க தான் நம்ம வீட்டு பேபி. மற்ற 3மே வந்து இங்கே பக்கத்தில் நெய்பர்ஸோடது. எல்லாரும் வெக்கேஷனுக்கு போயிருக்கனால நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ சீக்கிரமாக இவங்கெல்லாம் வந்து அவங்க ஓனர் வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஃபீட் போட்டுட்டு மெடிடேஷன் பண்ண நான் உட்காந்தேன். இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக்காக நைட் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங்குமே நம்ம வந்து அதை ப்ராக்டிஸாக கொண்டு வரணும்னு மெடிடேட் பண்ணுறக்கு வந்து குஷன் அண்ட் வந்து இதுக்குன்னே வந்து செப்பரேட்டாக ஒரு பில்லோ இவர் வாங்கி வச்சுருக்காரு. பிகாஸ் நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட பேக் வந்து கரெக்டாக எரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் பில்லோ. ஸோ அதுவும் எடுத்து வச்சுட்டு எனக்கு எப்போயாவது மெடிடேட் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டட் கேண்டில்ஸ் இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி சூதிங்காக எனக்கு ஃபீல் ஆகும் பர்சனலி. அதில் நான் ஹோம் சென்ட்ரல்லேருந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயிலுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அது முடிச்சதுக்கப்புறமா ஜேர்னலிங் கொஞ்ச நேரம் எனக்கு பிடிச்ச புக் வந்து நான் படித்தேன். இதுக்கப்புறமா தான் என்னோடய ரொட்டீனே வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மாதிரி காமாக இருந்துச்சு மார்னிங் எழுந்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள். தோசை நான் கத்திரிக்காய் பஜ்ஜி தான் நான் பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவோம் கோயம்புத்தூர் சைடு. மற்ற ஊர் சைட்லாம் இது என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி கத்திரிக்காய் கொச்சுன்னுலாம் சில பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் குக்கர்லேயே பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அது கூட ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு, டர்மரிக் பவுடர், சாம்பார் பொடி அவ்வளோதான் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 விசில்ஸ் வச்சுட்டு ஃபைனலி ஒரு தடுக்கா கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுவுமே கோகோனட் ஆயிலில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருகாப்பிலை தாளித்து கொட்டிட்டு அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிரும். ஸோ தோசைலாம் நிறைய வந்து உள்ளே போகும் இது ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டா. டெய்லியும் சட்னி ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த மாதிரி என்னைக்காவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலுமே சூப்பராக தான் இருக்கும். கேஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் 2-3 டேஸ் ஆகும்னு சொன்னாங்க வரதுக்கு. இண்டக்ஷனில் என்னென்னலாம் பண்ணி மேனேஜ் பண்ண முடியுமோ குயிக்காக வந்து அதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். இவர் வந்து ஒரு பிக்கெஸ்ட் தேங்காய் சட்னி ஃபேனு. நான் அப்படியும் ஆப்போசிட். எனக்கு வந்து தேங்காய் சட்னி கூட எதர் கார சட்னி இல்லை சாம்பார் வேறு ஏதாவது இருந்தால் தான் எனக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும். வெறுமனே என்னால் அதை சாப்பிடவே முடியாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நாங்கள் போகிற வழியில் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ். ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பேட்ச் பண்ணலான்னு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 டேஸ் பேக் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஸ்வீட்டாக ரெஸ்பெக்டோடு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. மேபி அவர் ஒரு காலேஜ் படிக்கிற தம்பின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஜும்கா வந்து செலக்ட் பண்ணி இது அவைலபிளாக இருக்கா மேம் கேட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் செலக்ட் பண்ண கலர் இல்லை, க்ரீன் கலர் தான் அவைலபிளாக இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ தட் அவரே அது வாங்கிக்கிட்டாரு. சில பேர்கிட்ட தான் நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டில் அவங்க பேசினாலே வந்து ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஒரு ரெஸ்பெக்டோ இல்லை தனி ஒரு கைண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சில பர்சன்ஸ் வந்து என் லைஃப் வந்து இருக்காங்க. அவங்க டெக்ஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்க அப்படியே நேர்லேயே பேசுகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது பர்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் முடிக்கலே ஆல்மோஸ்ட் 12 கிட்ட ஆயிடுச்சு. சரி நம்ம குக் பண்ணி வச்சுட்டு போயிட்டா வெளியே இருந்து வந்தோடனே ஈஸியாக நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடும் வாழைக்காய் வந்து ஃப்ரை மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக நான் ஹேர் கட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அவங்க ஹேர் கட் பண்ணிட்டு செட் பண்ணி விட்டாங்க. ஸோ செட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணி விட்டுருந்தாங்க. சரி நம்மளும் இனிமேல் வேறு ஏதாவது அக்கேஷன் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணலான்னு வேகா பிராண்ட்லேருந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதே கிடையாது.
ஸோ பயங்கர கன்ஃப்யூஷனோ தான் ஆர்டர் பண்ணேன். ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ப்ரைஸியா வாங்க வேணாம். ஒரு நாமினல் ரேஞ்சில இருக்கிறது வாங்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். வேகா பிராண்ட் நான் வாங்குனது. சீரம் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு, மெல்லமா கொஞ்சமா ஹீட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. பட் அவங்க கடையில அப்படி பண்ண மாரி ரொம்ப அப்படி ஸ்ட்ரெய்ட்டனா வரல. பட் ஸ்டில் தட்ஸ் ஓகே. நம்ம எங்கேயாவது வெளிய போறோம். அந்த மாரிலாம் நம்ம வந்து பண்ணிட்டு போய்க்கலாம் இதுல. எனக்கு என்னன்னா, அந்த கேர்ள்ஸ் பற மாரி பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எண்ட்ல கொண்டு வந்துட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மேல கொண்டு போனேன். பட் கேர்ள்ஸ் மாரி வரல. சின்ஸ் எனக்கு ரொம்ப இப்போ ஷார்ட்டா இருக்கு இல்லைங்களா? ஷோல்டர் வரைக்கும் தான் இருக்கு. அதனால வரலையோ என்னமோ! இன்னும் கொஞ்சம் மேபி ஹேர் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க யாராவது ஹேர் ஸ்ட்ரெய்ட்னர் யூஸ் பண்றீங்கன்னா, வேற என்ன பிராண்ட் நல்லாருக்கும்? இல்ல நான் பண்ற மெத்தட் வந்து கரெக்ட்டா? இல்ல தப்பா? அப்படிங்கிறத வந்து கரெக்ட் பண்ணுங்க. இனிமேல் தான் நான் மேபி கொஞ்சம் YouTube வீடியோஸ்லாம் பார்த்து இத கத்துக்கணும்னு லைட்டாக நினைக்கிறேன். அப்படியே ட்ரிஸ்ஸில் ஆகிட்டுருக்கு. நல்லா டிராஃபிக்கும் கூட. அப்படியே வந்து நாங்கள் ஃபேஷன் ஃபேக்ட்ரி வந்தாச்சு. ஃபுல்லாக ஜர்க்கின்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு வந்தோம். இப்போவும் லைட்டாக தூறிட்டு தான் இருக்கு. சரி நம்ம கடைக்குள்ளே போய் என்ன எடுக்கிறோம்னு பார்க்கலாம். கீழ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து விமென்ஸ் செக்ஷன். இங்க நமக்கு வேலை இல்ல. மேல போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசனே மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லூயிஸ் ஃபிலிப், பீட்டர் இங்கிலாந்து, க்ராக்கடைல், ஆலன் சோலி, வேனிசன் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு இது பிடிக்கலனாலும் இன்னொரு பிராண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். நீங்கள் நிறைய ஆஃபர்ஸுமே வந்து போயிட்டுருக்கும். த்ரூ அவுட் தி இயர் ஆஃபர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஷூஸ்லாம் ஸ்கெச்சர்ஸில் செம்ம ஆஃபரில் இங்கே போட்டிருப்பாங்க. இது எங்களோட செகண்ட் டைம் இங்கே. லாஸ்ட் டைம் ஆனிவர்சரி அப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இங்கே வந்தோம். ஸோ எகெயின் இங்கே வேறு எங்கேயும் செட் ஆகலை அப்படின்னு இங்கே வந்தாச்சு. ஸோ ஷாப்பிங் முடிச்சாச்சு. சுற்றி சுற்றி எனக்கு கால் வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டேன். அப்படியே ட்ரையல் ரூம் கிட்ட. இஸ் ஓவர் ஹியர். வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது நல்லா இருக்கே. இது பிடிச்சிருக்கா? டன் வித் ஷாப்பிங். ட்ரெஸ் எடுக்க சொன்னால் குழந்தை வந்து வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கு. வெளியே வந்ததையும் பார்த்தா சரியான பசி 2 பேருக்கும். ஆர்டர் போடு வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னா அதுக்குள்ளே வந்து அவ்வளோ பசி. சாப்பிட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். லாண்ட்ரிக்கு வந்து துணிலாம் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் வந்துருந்துச்சு. அதான் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எந்த துணியுமே காயவே இல்ல. ஒரு தடவை நீங்க துணி துவைச்சு காய போட்டா 3 டேஸ்க்கு மேல ஆகுது காயறக்கு. அதுக்கு மேல நல்லாவும் காய மாட்டேங்குது. அந்த ஈரப்பதம் வந்து துணியில இருந்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றேன்னே தெரில. சரின்னு எல்லா துணியும் இருக்கிறது, அழுக்குறது எல்லாத்தையும் குடுத்து, லாண்ட்ரிக்கு குடுத்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து டெய்லியும் மிஷின்ல போட்டு எடுத்துர்றது. பிகாஸ் ஒரு பக்கம் காயவே மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் துணி சேர்ந்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றேன்னே தெரில. இவங்க நீட்டா வந்து துவைச்சு ட்ரையர்லலாம் போட்டு மடிச்சு கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ அது இன்னுமே ஈஸியா இருந்துச்சு. அப்படியே தூக்கி வார்ட்ரோப்ல வந்து அடுக்கியாச்சு. இனிமேல் வந்து இங்க இப்படிதான் இருக்கும். மழைக்காலம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இனி செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். எப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணும். அதனால தான் நான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் லைட்டா இருக்கும்ல, அந்த மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டா கூட ஈஸியா வந்து காஞ்சிரும். ஸோ தட் நம்ம ஈஸியா எடுத்து வச்சிடலான்னு. எந்த ட்ரெஸ் துவைச்சாலுமே இப்பலாம் கொஞ்சம் அயர்ன் பண்ணி தான் வந்து வைக்கிறது. ஏதாவது வந்து அதில ஏதாவது பூச்சியோ அந்த மாரிலாம் எதுவும் இருந்துறக்கூடாதுன்னு அயர்ன் பண்ணி நீட்டா எடுத்து உள்ள வச்சுர்றது இப்ப. ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சூப்பரா ஒரு காஃபி போட்டு பால்கனிக்கு வந்துட்டேன். ஸோ அந்த டே எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. ஈவினிங் டைம் பால்கனிக்கு வந்தாலே நெறைய குட்டி குட்டி குழந்தைகள கீழ வாக்கிங் கூட்டு போவாங்க. பசங்கலாம் கிளப் ஹவுஸ்ல, பார்க்ல விளையாடுறத பார்க்கறக்கே ஜாலியா இருக்கும். இவ்வளோ நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு வெரி பிக் தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் நந்தினி.